இப்போ குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் ஒரு தீவிர இடதுசாரிகள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. ஓட்டு போடாதே புரட்சி செய் அப்படிங்கிற முழக்கத்தின் கீழ் இது நாள் வரைக்கும் நீங்கள் செயல்பட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய அந்த பழைய முழக்கங்கள் அது தோல்வியை தழுவிருச்சா? ஏன் இந்த திடீர் மாற்றம்? திடீர்னு பாசிசம் வந்துருச்சா? அதாவது ஓட்டு போடாதே புரட்சி செய் என்பதற்கு பதிலாக புரட்சி செய், எனவே ஓட்டு போடாதே அப்படி எடுத்துக்கொள்ளலாம். புரட்சியை ஒரு திட்டமாக கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்பு என்பது அதற்கு பொருத்தமான வடிவம் எது என்று இந்தியாவுடைய சமூக அமைப்பை மதிப்பிடும் பொழுது இதற்கு ஆப்டா இந்த டெமோக்ராட்டிக் இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் இருக்காது என்பதிலிருந்து அந்த முழக்கம் வைக்கப்பட்டது. ஆனா இது ஒரு நிரந்தரமான அல்லது இதற்கு மாற்று முறை கிடையாது என்பதல்ல. ஏன் ரஷ்யாவில் கூட பாராளுமன்றத்தில் பங்கேற்ற காலகட்டம் ஒன்றும் உண்டது. அதனால அந்த கான்டெக்ட்ல வைக்கப்பட்டது புரட்சி செய், எனவே இந்த பார்லிமெண்ட் அதுக்கு ஆப்டா இருக்காது என்கிற வகையில் வைக்கப்பட்டது. ஆனா இப்போ புரட்சி செய் என்பது போல காவி பாசியத்தை வீழ்த்து, கார்பரேட் காவி பாசியத்தை வீழ்த்து என்பது அஜெண்டாவா ஃப்ரண்ட்டுக்கு வந்த பிறகு இப்போ அதற்கு என்ன தேவைன்னு சொன்னாக்கா, எனவே ஓட்டு போடாத என்பதல்ல. சொல்ல போனாக்கா இந்த பாசிசம் உலக நாடுகள்ல பாசிசம் வந்த அந்த முறையில, அந்த பாத்திரில, அந்த வழியில வரல. இது சட்டபூர்வமான வழியில வந்திருக்குது. எனவே இதை வீழ்த்துவதற்கு சொல்ல சட்டபூர்வம்னாக்கா பாராளுமன்ற அந்த பாதையின் வழியாக வந்திருக்கிறதால அதையும் ஒரு ஆயுதமாக, எதை புரட்சி செய்வதற்கல்ல, பாசிசத்தை வீழ்த்துவதற்கு அதையும் ஒரு வழிமுறையாக கொள்ள வேண்டும் என்பது இந்த இப்போ கான்டெக்ஸ்டுக்கு அது முழக்கமாக, அது வழிமுறையாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இல்ல, பாசிசம்ங்கிறது இந்த 40 ஆண்டு காலமா இருந்துட்டு தானே வந்துட்டு இருக்கு. இப்ப அதை தீவிரமா அல்லது இப்படி ஒரு நிலை எடுத்து அதை எதிர்க்கணுங்கிற அவசியம் ஏன் வந்தது? 40 ஆண்டு காலமாக வெவ்வேறு பாசிசம், காங்கிரஸ் பாசிசம் இந்திரா காந்தி அந்த எமர்ஜென்சி பீரியட் அது வேறு. அது சொல்ல போனாக்கா அது சிஸ்டத்தில் ஏற்பட்ட கிரைசிஸ் காரணமாக அதற்கு ஒரு மாற்று என்கிற அல்லது அதை ஒரு பேலன்ஸ் பண்ணுறது என்கிற வகையில் அந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு ரூலிங் மெத்தடாலஜியாக வச்சிருக்கிறது பிஜேபி தான் வச்சிருக்கு. பாசிசம் என்பது இந்த ரூலிங் மெத்தடாலஜிங்கிறது ஒரு வர்க்கத்துடைய இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் வைக்கிறாங்க. இந்த வர்க்கத்துடைய தேவைக்காக இந்த ஆட்சி முறை தான் ஆப்டா இருக்குங்கிறது அவரோட சித்தாந்தம் அது என்கிற வகையில் அது இப்போதான் 2017-16 அவங்க ஆட்சியை கைப்பற்றின காலத்துல இருந்தா இந்த பாசிசம்ங்கிறது ஒரு ஆட்சி முறையாக கைக்கொள்ளப்பட்டிருக்குது. அதனால் 40 ஆண்டு காலமாக பாசிசம் இருந்தது அப்படின்னு நான் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் பிரித்து பார்க்கணும். காங்கிரஸ் கொண்டு வந்தது ஒரு சித்தாந்த ரீதியான பாசிச ஆட்சி முறை கிடையாது. ஒரு கிரைசிஸை சரி பண்றதுக்கு அந்த மெத்தடாலஜி கையாளப்பட்டது. அந்த சொல்லப்போனா அந்த ஒரு ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட். ஆனால் பிஜேபி வச்சிருப்பது இல்லை. சித்தாந்த ரீதியாகவே பாசிசம் தான். அவர்கள் யார் எந்த வர்க்கத்தை பிரதிநிதிப்படுத்துறாங்களோ அந்த வர்க்கத்தை இதான் ஆப்டா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு சித்தாந்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக ஒரு மெத்தடாலஜியா கையாளுறாங்க என்கிற வகையில இந்த ஆபத்து இப்போ முன் வந்திருக்குது. எனவே இது வீழ்த்துவதற்கு உலக நாடுகள்ல கம்யூனிஸ்ட்கள் கை கொண்டதுல ஐக்கிய முன்னணிங்கிறது, அந்த ஐக்கிய முன்னணி தான் சரியானதுங்கிறதுல தான் இப்போ தேர்தல் களத்துல ஐக்கிய முன்னணியும் மக்களை திரட்டுவதற்கு மக்கள் முன்னணியும் என்கிற இந்த புதிய போராட்ட முறையை. சிவப்பு புத்தகங்களை பார்க்காதவங்களுடைய பாமர பார்வை தான் நீங்க சொல்றது. சிவப்பு புத்தகங்களை பார்த்தவங்க தான் இந்த நிலைப்பாடு எடுத்துருக்காங்க. சிவப்பு புத்தகம் என்ன சொல்லுதுனாக்கா, தேர்தலில் புறக்கணிப்பது என்பது மட்டும் கம்யூனிஸ்டோட அப்ரோச், தேர்தலில் பங்கேற்க வேண்டும் என்பதும் அப்ரோச் என்பதுதான் அவர் இடைக்கால சர்க்கார் என்பதை ரஷ்யாவில் நடைமுறைக்கு கொண்டு வந்ததும், டூமாவில் பங்கேற்றது என்பதும், அதே போல சீனாவில் கூட்டரசாங்கம் சொல்லிட்டு அதை உருவாக்கினது என்பதும், இதெல்லாம் நடந்தது என்பது சிவப்பு புத்தகங்கள் பார்த்ததன் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவு. இப்போ சிவப்பு புத்தகங்களை பார்க்காதவங்க அது தாவேகா விஜயை என்டார்ஸ் பண்ணுறாங்க. சிவப்பு புத்தகங்களை பார்க்காதவங்க அவங்க அப்போ தான் பேசுறாங்க, சிம்பிளாக பேசுகிறாங்க. ஏங்க இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன் பேசுகிறாங்க இல்லையா? இந்த பாமர நிலை தான் நேபாளில் ஜென்சியை கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைத்திருக்குது. எனவே சில விஷயங்கள்ல பாமரர்களோட மனநிலையிலேருந்து முடிவெடுக்க முடியாது, பதிலாக சிவப்பு பார்வையிலிருந்து தான் முடிவெடுக்க முடியும்.